நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வண்டி புதுசாக ஓட்டுறவங்க எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம வண்டி ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வேறு ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம வண்டி எப்படி ஓட்டுறோங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓட்ட கற்றுக்கலாம். நம்ம ஓட்டுறோம், நீங்கள் பாருங்கள் எப்படி ஓட்டுறோம், எந்த இடத்துல பிரேக் போடுறோம், எப்படி கியர் மாற்றுறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பார்க்கும்போது. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போகலாம் வாங்க. ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளட்சி அமுத்திக்கிறோம், ஃபஸ்ட் கியர் போட்டுக்கிறோம். பொறுமையாக கிளட்சிலேருந்து காலை விட்டோம்னாக்கா வண்டி அது அழகாக மூவ் ஆகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் செகண்ட் கியர் மாற்றிக்கிறோம். ஒரு 7 இல்லைனா 8 கிலோமீட்டர் ஸ்பீட் போனதுக்கப்புறமா செகண்ட் கியர் மாற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது பாட்டு கம்முன்னு போயிட்டுருக்கோம். ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்ததும் தேர்ட் கியர் மாற்றிக்கிறோம். எங்கள் இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, அதனால் செகண்ட் கியர் இறக்கிக்கிறோம் திரும்ப. ரோட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி ஓட்டணும். ரோடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்ட வேண்டியதுதான். இப்போ இங்கே ஸ்பீடு பிரேக் இருக்குது, அதனால் லைட்டாக பிரேக் அணைச்சி கிளட்சியும் அணைச்சி லைட்டாக மூவ் பண்ணிக்கிறோம். தேர்ட் கியர் மாற்றிக்கிறோம். ஸ்பீடு பிரேக் இருக்குது, நியூட்ரல் பண்ணிக்கிட்டோம், பிரேக் அணைச்சிருக்கோம், கிளர்ச்சி அழுத்தி செகண்ட் கியர் போட்டுக்கிறோம். லைட்டாக கிளர்ச்சி காரம் எடுத்தோம்னா அழகாக வண்டி மூவ் ஆகும். அவ்வளோதான். அது பாட்டு வண்டி ஈஸியாக போயிட்டே இருக்கும். தேர்ட் கியர் மாற்றிக்கிட்டோம். இப்போ நீங்கள் புதுசாக கார் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஓட்டலாம். ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. பயப்படுறவங்க கூட நம்ம வண்டி ஓட்டுறதை நீங்கள் பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி உள்ள உட்காந்துருக்க மாதிரி தெரியும். உங்களுக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சொல்கிறது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, கையை பிடிச்சி ஓட்ட கற்றுக் கொடுக்கறது அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்கள் வண்டி ஓட்டுறதை பார்க்கணும். பார்த்தா தான் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும். வண்டி எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். இந்த இடத்துல எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தெரியும். பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு வண்டி எப்படி ஓட்டணுங்கிறது தெரியாது. யார் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் சரிதான், நீங்கள் பார்த்தாக்கா மட்டும்தான் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும். இங்கே ரோடு ரொம்ப பள்ளமாக இருக்குது, ஆனால் செகண்ட் கியர் இறக்கிக்கிட்டோம். இந்த செகண்ட் கியரில் நம்ம ஆக்சிடென்ட்லாம் கொடுக்கவே தேவையில்லை. லைட்டாக நம்ம கிளட்சிலேருந்து காலை எடுத்துட்டோம்னாக்கா வண்டி அதுவும் அழகாக போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டேரிங் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த பள்ளங்கள்லாம் முடிகிற வரைக்கும் இதேமாதிரி பொறுமையாகவே போகலாம். கொஞ்சம் இந்த சாலை நல்லா இருக்குது. இப்போ நம்ம 3வது கியர் மாற்றிக்க போகிறோம். லைட்டாக ஆக்சிடென்ட் எடுத்தோம்னா 15 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்ததுக்கு அப்புறமா 3வது கியர் மாற்றிக்கிறோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத விட நீங்கள் இப்போ நம்ம லைவாக ஓட்டிகிட்டு இருக்கோம். லைவாக ஓட்டுறதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓட்ட கற்றுக்க முடியும் ஈஸியாக. எப்படி வண்டி ஓட்டணும், என்ன எப்படி ஓட்டணுங்கிற ஐடியா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். பார்த்தா மட்டும்தான் வண்டி ஓட்ட முடியும். உங்களுக்கு இருக்கிற பயம் போகும். புதுசாக ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை. எதற்கு வேணும் வருது இதெல்லாம் நீங்கள் புதுசாக பார்க்கும்போது பயந்துருவீங்க. அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. தகுந்த மாதிரி கீரை இறக்கணும், ஏற்றணும். அதை எப்படி ஓட்டுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். ரோடு பள்ளம் இருக்கா, எதுக்கு வண்டி வருதா, எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் வண்டி ஓட்டும் போது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஓட்டுறதை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஓட்ட முடியும். 1000 பேர் 1000 சொல்லி கொடுத்தாலும் சரி
தெரிகிற மாதிரி தான் நம்ம கேமரா செட் பண்ணியிருக்கோம். இது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தான் உட்காந்து ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சாலை வந்து கிராமப்புறத்து சாலையாக இருக்குது. அதனால் நம்ம பிரேக் போட்டு பொறுமையாக தான் போக முடியுது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்தமாரி கிராமப்புற சாலையில் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை பார்க்கும்போது. இந்தமாரி சாலையிலே தான் நிற்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஹார்ன் அடிச்சுன்னா திரும்பி பார்த்து முறைப்பாங்க அவங்கள. அதனால் நீங்கள் ஒரு வழி இருந்ததுன்னா அந்த வழியில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம ஹார்ன் அடித்தா அவங்க உணர மாட்டாங்கன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஹார்ன் அடித்தாலும் சண்டைக்கு வருவாங்க, ஓரமாலாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. புதுசாக வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி டர்னிங்லாம் வருதுனாக்கா இண்டிகேட்டர் போட்டுருவோம். நம்ம லெஃப்ட்டு திரும்புகிறோம், அதனால் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். இந்த சாலை ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப பொறுமையாக தான் போகணும். செகண்ட் கியரில் இருக்குது. லைட்டாக கிளியர் செய்வோம் அழிச்சிருக்கோம். ஆஃப் கிளர்ச்சியில் வண்டி போயிட்டுருக்கு. ரொம்ப பழுதடைஞ்ச சாலையாக இருக்குது. அதனால் செகண்ட் கியர்லேயும் வந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்த கியர் மாற்றிக்கலாம். லைட்டாக ஆக்சிடென்ட் அழுத்தி வண்டி மூவ் ஆனதுக்கப்புறமா தேர்ட் கியர் மாற்றிக்கிறோம். வண்டியை கொஞ்சம் நேரம் இங்கே நிறுத்தி ரெஸ்ட் எடுக்க போகிறோம். கொஞ்சம் காற்றோட்டமாக இருந்துட்டு தான் போக போகிறோம். அதனால் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.